5.7 கோடி உயிர்களை பறித்த ஒரே ஒரு கம்பெனி, உலகின் மிக ஆபத்தான நிறுவனம். ஷாக் பின்னணி. உலகளவில் பெரிய ஆயுத நிறுவனங்களோ, அணு ஆய்வு நிறுவனங்களோ அல்லது கச்சா எண்ணெய் நிறுவனங்களோ தான் மக்களுக்கு அதிக ஆபத்தானவை என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உலகிலேயே மிக அதிகமான மனித உயிர்களை பறித்த நிறுவனம் ஒரு சீன அரசு நிறுவனம்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? பர்ன் என்ற பிரபல யூடியூப் தளமும் தி எக்ஸாமினேஷன் என்ற புலனாய்வு பத்திரிகையாளர் அமைப்பும் இணைந்து நடத்திய ஆய்வில் சீனா நேஷனல் டொபாக்கோ கார்ப்பரேஷன் என்ற அரசு நிறுவனம்தான் உலகின் மிக ஆபத்தான நிறுவனம் என்பது தெரியவந்துள்ளது. மேற்கத்திய நாடுகளில் பிலிப் மோரிஸ் போன்ற மிகப்பெரிய சிகரெட் நிறுவனங்கள் உள்ளன. இந்தியாவில் ஐடிசி போன்ற நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் சீனாவில் தனியார் புகையிலை பிசினஸ் செய்ய முடியாது. அங்கே புகையிலை என்பது அரசு பிசினஸ் ஆகும். அதாவது புகையிலை பிசினஸ் அரசுடைமையாக்கப்பட்டுவிட்டது. அங்கே சீன அரசால் நடத்தப்படும் சீன டொபாக்கோ நிறுவனம் உலகின் மற்ற அனைத்து முன்னணி சிகரெட் நிறுவனங்களும் சேர்த்து தயாரிக்கும் அளவை விட அதிகமான சிகரெட்டுகளை தயாரிக்கும் ஒற்றை நிறுவனமாக திகழ்கிறது. சீனாவில் விற்கப்படும் சிகரெட்டுகளில் 97% பங்குகளை இந்த ஒரு நிறுவனமே தயாரிக்கிறது. சீனாவுக்கு வெளியே இதன் பெயர் பலருக்கும் தெரியாது. ஏனெனில் இவர்கள் தயாரிக்கும் பெரும்பாலான சிகரெட்டுகள் சீன நாட்டிற்குள்ளேயே விற்பனை செய்யப்படுகின்றன. சீனாவில் சுமார் 30 கோடிக்கும் அதிகமானோர் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக உள்ளனர். 1990ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான மருத்துவ தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டனர். அதில் சீனா டொபாக்கோ நிறுவனத்தின் சிகரெட்டுகளை பயன்படுத்தியதால் மட்டுமே இதுவரை சுமார் 5,73,00,000 மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. உலக அளவில் போர்கள், தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, நிலநடுக்கம், வெள்ளம், துப்பாக்கிச்சூடு அல்லது பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை காட்டிலும் இந்த ஒரு சிகரெட் நிறுவனம் ஏற்படுத்திய உயிரிழப்புகள் மிக அதிகம். சராசரியாக தினமும் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளால் உயிரிழக்கின்றனர். சீனாவில் புகையிலையை கட்டுப்படுத்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இந்த சிகரெட் கம்பெனியை நடத்தும் அதிகாரிகளும் வேறு வேறு நபர்கள் அல்ல. ஒரே அரசு அமைப்பின் கீழ்தான் இரண்டும் இயங்குகின்றன. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி மாசு கட்டுப்பாட்டுத்துறை தான் டாஸ்மாக் நடத்துகிறதோ அப்படி. அதாவது மக்களை புகைப்பிடிக்காதீர்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அதே அரசுதான் சிகரெட்டுகளை தயாரித்து அதிக லாபமும் ஈட்டுகிறது. இதனால் சிகரெட் பாக்கெட்டுகளில் எச்சரிக்கை படங்களை போடுவதையோ அல்லது பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிப்பதையோ அரசு தீவிரமாக செயல்படுத்துவதில்லை. சீன அரசாங்கத்திற்கு தேவையான மொத்த வரி வருவாயில் சுமார் 7% முதல் 10% இந்த சிகரெட் நிறுவனத்திடமிருந்துதான் கிடைக்கிறது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கும் இந்த சிகரெட் விற்பனை பணம்தான் முக்கிய ஆதாரமாக உள்ளது. இதனால் சிகரெட் விற்பனையை குறைக்க அரசாங்கமும் ஆர்வம் காட்டுவதில்லை. மேலை நாடுகளில் குறைந்த தார் கொண்ட சிகரெட்டுகள் பாதுகாப்பானவை என்று விளம்பரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சீனா டொபாக்கோ நிறுவனம் குறைந்த தார் கொண்ட சிகரெட்டுகள் உடலுக்கு கெடுதல் இல்லை என்றும் மூலிகைகள் கலந்த சிகரெட் என்றும் பொய் விளம்பரங்களை செய்து மக்களை தொடர்ந்து புகைப்பிடிக்க தூண்டுகிறது. அங்கே மருத்துவர்கள் கூட இந்த சிகரெட் அடிக்கலாம் என்று போஸ்ட் விளம்பரம் போல விளம்பரம் செய்யும் அவலம் உள்ளது. தனிநபர்களின் தவறான பழக்கம் என்று பார்க்கப்பட்ட புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு பின்னால் ஒரு நாட்டின் அரசாங்கமே தனது லாபத்திற்காக கோடிக்கணக்கான மக்களை ஆபத்தில் தள்ளுகிறது என்பதை இந்த ஆய்வு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.